மாவட்ட கழக பெஞ்சமின் அவர்கள் இந்த பொதுக்குழுவுக்கு நடைபெறுவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கு அவரும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய அறிவித்தார் பெஞ்சமின் அவர்களுக்கும், அதே போல இந்த பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்காக இன்றைக்கு அந்த பொதுக்குழு எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும், எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சியை பார்வையிற்கு வந்த நம்முடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் KPM அவர்களுக்கும், தலைமை அறிவிச்சாளர் வேலுமணி அவர்களுக்கும், அறிவிச்சாளர் தங்கமணி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த பகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து, அடுத்த ஆண்டு நாம் ஆளுங்கட்சியாக இருப்போம், அந்த பொதுக்குழுவிலே சந்திப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து சுருக்கமாக பேசி உங்களுடைய பசியோடு இருப்பவர்களுக்கு மேலும் காலதாமம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்பொழுது என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். இந்த உழைப்பு தான் வெற்றிக்கை. இன்றைக்கு யானைக்கு தும்பிக்கை, நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் தற்போது நடந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியாக 210 இடங்களில் வெல்லும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஆளும் கட்சியை விமர்சித்தும் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமைக்கும் கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை ஏற்கும் என்று அவர் பேசியிருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் அமையும் கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை வகிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பாக தொடர்ந்து பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் பாலவேல். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. அஇஅதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் உரையை பார்த்துவிட்டு நாம் பேசலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சொந்த பலம் உள்ள கட்சி, சொந்த பலம் வாய்ந்த கட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பலம் இழந்த கட்சி. அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி. இவர் கட்சியை பத்தி நம்பி நிக்கல, இவர் கட்சி நம்பி நிக்கல, கூட்டணி நம்பித்தான் நிற்கிறார். ஆனா நம்ம கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்றன. அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி மற்றும் கட்சி பலம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய காட்சிகளை பார்த்தோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம். அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு விஷயங்கள் திமுக அரசுக்கு கடுமையான விமர்சனங்களையும் சவாலையும் விடுத்திருக்கிறார். 2026 நிச்சயம் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் அதிமுக இருக்குங்கிறார். அவர் கனவு காண்பதிலே நான் குறுக்க விரும்பல. அவர் கனவு காணட்டான். ஆனா 2000 தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு ஒரு தேர்தலையும் அவர் செய்யல. அதனால அவர் இருக்கிறவங்க தக்க வைக்கிறதுக்காக அப்படி பேசக்கூடும். அவர் பேச பேச ஒவ்வொருத்தரும் முக்கிய ஒரு பக்கம் முக்கிய, இவரை விட சீனியர்
கட்சிக்காரங்களாம் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அவர் கப்பல் முழுகி கொண்டிருக்கிறது. அதனால அவர் எப்படியாவது அவங்கள ஆளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி கூட்டங்களை கூட்டி, ஏன்னா ஜெயலலிதா பேர் கூட இத்தனை முறை பொதுக்குழு நடந்தது கிடையாது. அடிக்கடி இவர் கூட்டுறாருன்னா இவர் பலவீனமாயிட்டாரு, போறவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக பண்றாரு. ஆனா திமுக 2019 இருந்து குறிப்பா எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்ற பிறகு எல்லா தேர்தலையும் நாங்க வெற்றி கொடி நாட்டியிருக்கிறோம். இதே பாராளுமன்ற தேர்தலில் இதை விட வேகமா பேசுறார் எடப்பாடியும். அவரை மிஞ்சுகிற வகையில மோடி 8 முறை பேசிட்டு போனார், அமித்ஷா பேசிட்டு போனார். அதற்கு பின்னாடி 39-40 ஆட்சி குறையல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் சரியா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாளுக்கு நாள் எங்களுடைய பொசிஷன் வளர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால கூட்டணியை நம்பித்தான் இருக்கு. திமுக கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறது. கூட்டணி பலம் இல்லாமல் திமுகவால் இருக்க முடியாது. நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா திமுகவுக்கு என்ன பிரச்சனை? வரலாறு தெரியாம பேசுறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 எப்படி இந்த கட்சியை வழிநடத்தி கூட்டணி அமைச்சு, கூட்டணின்னு சொன்னா அண்ணா அவர்கள் விட பெரிய அறிவாளி யாரு இருப்பதா, அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி இல்ல தேவையில்லைன்னு சொன்னா அண்ணா படுத்த முதல்ல ஒரு கட்சி கொடி எடுத்துருந்தோம். அண்ணா வகுத்த பாதையில் அன்னைக்கு ஆப்போசிட் கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தது நாட்டுக்கு தெரியும். நாம் தமிழர் என்று தீபா ஆதித்யநாத் கட்சிக்கு எவ்வளவு கூட்டம் இருந்தது தெரியும். சுதந்திரா கட்சிக்கு என்ன இருந்தது. இருந்தாலும் ஒரு அணியில் அனைவரையும் திரட்டி அண்ணா அமைச்ச அந்த வரலாறு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டிட்டு. ஆக அண்ணா வழியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அயராது உழைத்து கொண்டிருக்கிறது. அண்ணா வழியை பின்பற்றி தான் கலைஞரும் கூட்டணி வைத்தார். அவர் வழியில் 2 பேருடைய வழியில் தான் இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அதே வழியில் சென்று கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு வெற்றியும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வோம். திமுகவில் இருக்கக்கூடிய தற்போதைய அமைச்சர்கள் பலர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே 2026 திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்றாரு இபிஎஸ். எடப்பாடி சொல்றது வேடிக்கையா இருக்கு. அவர் மேல இல்லாத குற்றச்சாட்டுகளா? அவர் மேல சிபிஐ என்கொயரி போடணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு மேல போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கினார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுலாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். எல்லா மந்திரிகள் மீதும் ஊழல், எல்லா மந்திரிகளும் தண்டனை பெற்றியா? அவங்க அம்மாவுக்கே தண்டனை பெற்று 4 வருஷம் உள்ள போலியா? அதனால ஊழலை பற்றியோ லஞ்சத்தை பற்றியோ பேசுகிற யோகிதை அடுகளவு கூட எடப்பாடி கிடையாது. அவருடைய ஊழல் அவங்க சம்பத்தி மாட்டிக்கிட்டாருன்னா போய் நேரடியா மோடி காலில் விழுந்து இன்னைக்கு அங்க கட்சியை சரண்டர் வச்சு பண்ணிட்டு காலடியில் வச்சு சலாம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அஇஅதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றியிருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகாக அந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதற்கான முடிவெடுக்கும் அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கும் தீர்மானம் உட்பட 16 தீர்மானங்கள் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகாக இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி மீதான விமர்சனங்களை, கடந்த கால ஆட்சி மீதான விமர்சனங்களை வைக்காமல் மாறாக தற்போது அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி மற்றும் தன்னுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் மீதான விமர்சனங்களை தற்போது திமுக அரசு வைத்து வருவதாகவும் ஆட்சியின் மீதான பல்வேறு விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய உரையின் போது முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்பது தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள், விவாதங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிற ஒன்றையும் திட்டவட்டமாக திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய பேச்சின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிமுக பலம் வாய்ந்த கட்சி, தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான பலம் பொருந்திய கட்சியாக அதிமுக இருக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் மீண்டும் தன்னுடைய உரையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் பல்வேறு விஷயங்களை திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கூட்டணி பலத்தை நம்பிதான் இருக்கிறது. ஆனால் திமுக தொடர்ந்து கூட்டணி மூலமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் தங்கள் கூட்டணியை மட்டும் ஏன் திமுகவும் திமுக தலைவரும் விமர்சிக்கிறார்கள் என்கிற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில்
திமுக மீதான பல்வேறு விமர்சனங்களை, குற்றச்சாட்டுக்களை தன்னுடைய உரையில் குறிப்பிட்ட அவர், திமுக ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறுகிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரும், வலுவான கூட்டணியாக அந்த கூட்டணி 2026 மாறும், அதன் மூலமாக மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு